அனைவருக்கும் வணக்கம். எழுந்து ஒரு நிமிட இறை வணக்கத்துடன் நமது சபை கூட்டத்தை ஆரம்பிக்கும். கௌரவ உபதவிசாளர், கௌரவ உறுப்பினர்கள், நகரமன்றத்தின் செயலாளர், அவருடன் இங்கு பணியாற்றிக் கொண்டிருக்கும் ஏனைய ஊழியர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இன்று நாங்கள் ஒரு விசேட கூட்டமாக அறிவித்திருந்தோம். 22ஆம் தேதி பிற்பகல் கடிதங்கள் அனைத்தும் தயார்படுத்தப்பட்டு 23ஆம் தேதி காலையிலே அனைவருக்கும் கடிதங்கள் வழங்கப்பட்டது. இன்று 8 உறுப்பினர்கள் இன்று சபைக்கு வரவில்லை. அவர்களுக்கு தகவல் போய் வரவில்லை என்ற காரணமாக தெரியவில்லை. இருந்தபோதும் 3இல் 1 கூட்டத்தில் 3இல் 1 இருக்கும் பட்சத்திலே எங்களுக்கு கூட்டத்தை நடத்த முடியும். 6 உறுப்பினர்கள் இருந்தாலே கூட்டத்தை நடத்த முடியும். எங்களுக்கு இங்கு 8 உறுப்பினர்கள் இங்கு வருகிறார்கள். எனவே கூட்டத்தை நடத்தக்கூடிய அளவான உறுப்பினர்கள் இருப்பதன் காரணத்தால் இன்றைய கூட்டம் தங்கு தடையின்றி இடம்பெறும். விசேட கூட்டத்திற்கு அழைத்ததன் காரணம், நமது நிர்வாகத்தை நடத்தி செல்வதற்கான சில முன்னெடுப்புகளுக்கு அனுமதி கோருவதற்காகத்தான் இந்த விசேட கூட்டம் என்று அழைக்கப்பட்டது. அதற்கு இங்கு வருகின்ற அனைத்து உறுப்பினர்களையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று எமது நிகழ்ச்சி நிரலுக்கு துணை விதியின்படி சொல்லப்பட்டிருக்கின்ற நிகழ்ச்சி நிரலின்படி இன்றைய கூட்டம் இடம்பெறும் என்பதை உறுப்பினர்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி நிரலுக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். 3வது நிகழ்ச்சியாக காசோலையில் 1வது 2வது கையொப்பமிடும் இரு உத்தியோகத்தர்களுக்கான சபையின் அனுமதி அன்று நாங்கள் எடுத்திருந்தோம். செயலாளருக்கு கையொப்பமிடும் அனுமதி, அதே போன்று கணக்காளருக்கான அனுமதி என்று பெறப்படவில்லை. ஏற்கனவே நிலையில் கட்டளை சட்டத்தின்படி அவருக்கான கையொப்பமிடும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலை கட்டளை சட்டத்தை நாங்கள் உடைக்கவில்லை, அதை மீறி செல்லவில்லை. அதனால் சென்ற கூட்டத்திலே நாங்கள் அதற்கான அனுமதியை பெறவில்லை. இருந்தபோதும் உயர் அதிகாரிகளினால் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. மீண்டும் நமது கணக்காளருக்கான அனுமதி, காசோலையில் கையொப்பமிடும் அனுமதி கோரப்படுகின்றது. அதற்கு ஆதரவான உறுப்பினர்கள் உங்கள் கையை உயர்த்தி உங்களது சம்மதத்தை தெரிவிக்கலாம். கணக்காளருக்கு இந்த கூட்டத்திலே கணக்காளருக்கும் செயலாளருக்கும் காசோலையில் கையொப்பமிடும் அதிகாரம் வழங்கப்படுகிறது. நிகழ்ச்சிகளின்படி 4வது விடயமாக டூரிசம் மினிஸ்ட்ரியால் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற 1 மில்லியன் நிதி ஒதுக்கீட்டின் மூலம் அனுமதிக்கப்பட்ட வேலை திட்டத்தினை சனசமூக நிலையத்திற்கு ஒப்பந்தம் வழங்கி நிறைவேற்றுவதான சபையின் அனுமதி. இந்த சனசமூக நிலையத்திற்கு ஒப்பந்தம் வழங்குவதால் அந்த சனசமூக நிலையங்களை இங்கே ஒரு சபை நகரசபையின் கீழே பதிவு செய்யப்பட்டிருக்க சனசமூக நிலையங்கள் நாங்கள் இந்த சமசமூக நிலையத்திற்கு அனுமதி கோரி நாங்கள் சபையினூடாக அனுமதியை பெற்று அதை நாங்கள் பிராந்திய உள்ளூராட்சி ஆணையாளருக்கு அதை அனுப்பி வைப்போம். அங்கே ஒரு குழு ஒன்று அது சம்பந்தமாக எந்த சனசமூக நிலையத்திற்கு இந்த அனுமதியை, இந்த வேலை திட்டத்தை வழங்குவது என்பது பிராந்திய உள்ளூராட்சி ஆணையாளரின் குழு தான் தீர்மானிக்கும். நாங்கள் எல்லாரும் தீர்மானிப்பது பிராந்திய உள்ளூராட்சி ஆணையாளரின் குழு தீர்மானித்து இந்த சனசமூக நிலையத்துக்கு இந்த வேலை திட்டத்தை நீங்கள் கொடுக்கலாம் என்று சொல்லி அங்கே இருந்து எங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட சனசமூக நிலையத்துக்கு நாங்கள் அந்த வேலை திட்டத்தை அவர்களை கொடுப்பது, அவர்கள் கூட அந்த வேலை திட்டத்தை நிறைவேற்றுவது. எனவே அதற்கும் சபையின் அனுமதியை கோருகின்றேன். உங்களது அனுமதியை கையெழுத்தியோ தெரிவிக்கிறேன். ஊடகவியாளர் நண்பர்களே, இந்த விசேட கூட்டத்திலே ஒரு சில கருத்துக்களை கூறலாம் என்று யோசிக்கின்றேன்.
இந்த ஒதுக்கப்பட்ட நிதி சனசமூக நிலையங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி என்பது கடந்த காலங்களில் உள்ள அனுபவங்களை நான் வைத்து சில விடயங்களை நான் சொல்கின்றேன். சனசமூக நிலையங்களை தெரிவு செய்யும் போது அந்த சனசமூக நிலையங்கள் சரியாக இயங்குகின்றனவா அல்லது அந்த சனசமூக நிலையங்களுக்கு அந்த வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்குரிய அந்த நிதிகள் இருக்கின்றனவா இல்லாட்டி அந்த கெப்பாசிட்டி இருக்கின்றனவா என்பதை அறிந்து கொண்டுதான் அந்த சனசமூக நிலையங்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும். சனசமூக நிலையங்களுக்கு நாங்கள் வேலைகளை வழங்கியிருந்தோம். வேலைகள் முடிவுற்றிருக்கின்றன. ஆனால் அந்த வேலைகளிலே திருப்தியின்மை காணப்பட்டது. அதுக்கு காரணம் அந்த சனசமூக நிலையங்கள் அந்த வேலையை எடுத்த பின் அந்த வேலையை சில ஒப்பந்தக்காரர்களுக்கு வழங்கி விடுவார்கள். அந்த ஒப்பந்தக்காரர்கள் அந்த வேலையை சரியாக செய்கிறார்களா என்பது சரியான முறையிலே கண்காணிக்கப்படவில்லை. ஆகவே இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு தாங்கள் இந்த சபையில் உள்ள அனைத்து கௌரவ உறுப்பினர்கள் இந்த வேலை திட்டங்களை வழங்கும் போது அந்த சனசமூக நிலையத்தினுடைய தன்மைகளையும் அதனுடைய கெப்பாசிட்டியையும் ஆராய்ந்து அந்த நிலையங்களுக்கு வழங்க வேண்டும். ஏற்கனவே வழங்கி குறைபாடுகள் இருக்கிறதால் அதை மீள பரிசீலித்து வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். உறுப்பினரின் கருத்து உண்மையிலே சரியான கருத்து தான். காரணம் என்னவென்றால் இந்த சனசமூக நிலையங்கள் இந்த ஒப்பந்த வேலைகளை பெற்றுவிட்டு சில ஒப்பந்ததாரர்களுக்கு அதை கொடுத்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு வருமானத்தை அந்த சனசமூக நிலையங்கள் பெற்றுக்கொள்கின்றது. அவ்வாறு இடம்பெறும் பொழுது இந்த சனசமூக நிலையங்கள் சரியாக அந்த வேலை திட்டங்களை நிறைவேற்றவில்லை. சென்ற காலங்களிலே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. உதாரணமாக சாந்திபுரம் சவுத் பார் கிராமிய அபிவிருத்தி சங்க கட்டிடத்திலே 50 லோட்டுக்கு மேலாக கிரவால் மண் கிடக்கிறது. இன்றும் அது மண்ணாக அப்படியே கிடக்கிறது. அதுல கரைஞ்சி வெள்ளத்துக்கு கரைஞ்சி அது கரைஞ்சி போய் ஒரு 50 லோட் மண் அதுல கிடக்கிறதாக கணக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் அதுல 50 லோட் மண் இல்லை. அப்ப இது ஒரு வேலை திட்டமாக அங்க இந்த வீதிகளுக்கான அருகாமையில் வீதியின் ஓரத்தில் அந்த வீதியின் ஓரத்திலே சோல்டர் அமைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட மண். இன்று வரைக்கும் அந்த சோல்டர் அமைக்கப்படவில்லை. ஆனால் சாந்திபுரம் ரோட்டு உடைஞ்சி சின்னாவின் போய் கிடக்குது. அந்த சோல்டர் இல்லாத அந்த ரோட்டு உடைஞ்சு நான் நினைக்கிறேன் 20 அடி ரோட்டு இப்ப 10 அடியும் இல்லை. அந்த ரோடு அந்த நிலைமையில போய் கிடக்கு. அப்ப கௌரவ உறுப்பினர் சொன்ன விடயம் உண்மையிலேயே உண்மையான கருத்து. அதை நாங்கள் கருத்துல கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த சனசமூக நிலையங்களை தெரிவு செய்யும் உள்ளூராட்சி பிராந்திய ஆணையாளருக்கு நாங்கள் இந்த சபையினூடாக சில அறிவுறுத்தல்களை வழங்குகிறோம். நீங்கள் இந்த உள்ளூராட்சி ஆணையாளர் தெரிவு செய்யும் சனசமூக நிலையங்கள் கௌரவ உறுப்பினர் சொன்னது போல இந்த வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான நிதி அவர்களிடம் இருக்கிறதா, அதற்கான சகல விதமான ஊழியர்கள் அல்லது அதை மேற்பார்வையிடுவதற்கான தொழில்நுட்ப ஊழியர்கள் அந்த சனசமூக நிலையங்களிடத்தில் இருக்கிறதா என்பதை கருத்தில் கொண்டு இந்த சனசமூக நிலையங்களை தெரிவு செய்ய வேண்டும். எனவே உண்மையிலே கௌரவ உறுப்பினர் சொன்னதற்கிறாங்க நாங்கள் அதை உன்னிப்பாக இந்த முறை நீங்கள் தெரிவு செய்யும் சனசமூக நிலையங்களை எமது கௌரவ சபை உறுப்பினர்கள் நிச்சயமாக அந்த வேலை திட்டங்களை கண்காணிப்பார்கள். அந்த வேலை திட்டத்திலே திருப்தி இல்லை என்று எமது கௌரவ உறுப்பினர்கள் சொல்லும் பட்சத்திலே அவர்களுக்கான நிதி வழங்கப்படாது என்பதையும் இந்த கௌரவ சபையிலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே சபையின் கௌரவ உறுப்பினரின் ஆலோசனை கிணங்க இந்த சனசமூக நிலையங்களை வேலைகளை கண்காணிப்பது அதனூடாக அந்த வேலை திட்டங்களை நிறைவேற்றுவது என்ற வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் இந்த சனசமூக நிலையங்களுக்கான அனுமதியை வழங்குகின்றோம். அதே நேரம் இந்த வேலை திட்டங்கள் சரிமுறையாக இடம்பெறுகிறதா என்பதையும் எமது ஆலோசனை வழங்கிய கௌரவ உறுப்பினருக்கு இந்த சபை பூர்ணமான அனுமதியை கொடுக்கிறது. அவரின் ஆலோசனைக்கு இணங்கத்தான் இந்த சனசமூக நிலையங்களுக்கான வேலை திட்டங்கள் இடம்பெறும் போது அவர்களுக்கான கொடுப்பனங்கள் வழங்கப்படும் என்பதையும் அந்த கோரிக்கை இணங்க நாங்கள் இந்த அனுமதியை வழங்குகிறோம். உங்களுக்கு நன்றி. ஏக மனதாக இந்த திட்டங்களை வழங்குவது என்ற அனுமதி இந்த சபையினோட உயரிய சபையினோட வழங்கப்படுகிறது. சபை நிதியில் மேற்கொள்ளப்பட உள்ள நகர மண்டப மின் இணைப்புக்கான மின்மாற்றி அறையினை அமைப்பதற்கு சனசமூக நிலையத்திற்கு ஒப்பந்தம் வழங்கி மேற்கொள்வதற்கான சபையின் அனுமதி. எங்களோட நகர மண்டபத்திலே
நாங்கள் ஏர் கண்டிஷனர் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கான மின் இணைப்பை வழங்காமல் அதற்குரிய ஏற்பாடு செய்யாமல் ஏர் கண்டிஷன் எல்லாம் கூட்டப்பட்டு அது ஒன்றும் வேலை செய்யாமல் இருக்கிறது. எங்களுக்கு உண்மையிலேயே இந்த நகர மண்டபம் தான் எங்களோட நகரசபை நடாத்துவதற்கான பாரிய அளவான நிதியை வழங்கி கொண்டிருக்கிற இந்த நகர மண்டபம். ஆனால் இந்த நகர மண்டபம் இன்று மிகவும் மோசமான நிலையிலே இருக்கிறது. சென்ற நிர்வாகங்களால இந்த நகர மண்டபம் ஒழுங்கான முறையில பராமரிக்கப்படவில்லை. நாங்கள் பணத்தை பெற்றிருக்கிறோம், அதற்கான பராமரிப்பை செய்யவில்லை. இன்று நகர மண்டபம் மிகவும் பழுதடைந்த நிலையில இருக்கிறது. அதே போன்று இந்த நிகழ்ச்சிகள், நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அந்த நிகழ்ச்சிகளுக்கு வருவோர் பக்கையில இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. ஏன்னா ஏர் கண்டிஷன் ஒழுங்காக இயங்கவில்லை. காரணம் மின் இணைப்பு, அதற்கான மின் இணைப்பு கொடுக்கப்படவில்லை. போதிய அளவான மின்சாரத்தை வழங்காத காரணத்தினால அந்த ஏர் கண்டிஷன் ஒன்றும் வேலை செய்யும். நாங்க மின் இணைப்பை ஏற்படுத்தி அதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டுதான் நாங்கள் அங்க ஏர் கண்டிஷனை கூட்டியிருக்கோம். ஏர் கண்டிஷனை கூட்டியாச்சு, மின் இணைப்பு ஒழுங்காக வழங்கப்படல, மின்சாரம் பத்தாது. அப்ப நாங்க மின்சார சபையோட சென்ற அதிகாரிகள் தொடர்பு கொண்ட பொழுது அங்க மின் மாற்றி ஒன்று அமைக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அதற்கு பாரிய அளவான நிதி ஒன்று ஒதுக்கப்பட்டிருக்கு. 42 லட்சம் பேரும் அந்த டிரான்ஸ்பார்மரை நாங்க அமைக்கிறதுக்கு. அதுக்கான அறை ஒன்றை நாங்கள் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும். அந்த டிரான்ஸ்பார்மர் வைக்கிறதுக்கான ஒரு சின்ன தளம் ஒன்று நாங்கள் அமைத்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த தளத்தை அமைப்பதற்கு அதுவும் உடனடியாக ஒரு சனசம நிலையத்தின் ஊடாக அந்த தளத்தை அமைத்து மின்மாற்றி அதிலே பொருத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அதற்காக இந்த உயரிய சபையிலே ஒரு அனுமதியை கோரும். அறைக்கு வந்து கொஞ்சம் காசு நம்ம ஒரு 3 நாளைக்கு அந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்கா? அமைப்பதற்கான களம் அமைத்து கொடுப்பதற்கு 5 லட்சத்துக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மின்மாற்றியின் தளம் அமைத்து கொடுப்பதற்கு. எனவே 5 லட்சத்துக்கான நிதியினை அந்த மின்மாற்றி அமைப்புக்கான சபை அனுமதியை கோரிக்கின்றோம். ஏகமனதாக சபையின் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நன்றி. 6வது நிகழ்ச்சி நிலன்படி நகர சபையில் கடமையாற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் மற்றும் நிரந்தர அலுவலர்களின் சம்பளத்தினை வழங்குவதற்கும் நிரந்தர அலுவலர்களின் சம்பளத்தில் 20% சபை நிதியில் வழங்குவதற்கான சபையின் அனுமதி. இப்போ புதிய சட்டம் கொண்டு வந்திருக்கிறது. இந்த உள்ளூராட்சி நிறுவனங்களில், உள்ளூராட்சி திணைக்களங்களிலே, அதாவது நகர சபை, பிரதேச சபை போன்ற நிறுவனங்களிலே வேலை செய்கின்ற ஊழியர்களின் சம்பளத்தில் 20% இந்த சபை நிதியிலிருந்து வழங்கணும் என்று அரசாங்கம் அரசாங்க ஊழியர், ஒப்பந்த ஊழியர்கள் எல்லாருக்கும் 20% வந்து சபை நிதியிலிருந்து வழங்கணும். கௌரவ கருத்துக்களை தெரிவிக்கலாம். ஊழியர்கள் சம்பளம் ஒரு மாசத்துக்கு சபையிலாத சமைப்பிட்டு நாளைக்கு கேள்வி ஒரு மாசத்துக்கு எவ்வளவு நிதி அதில் செலவிட போறீங்க? சபை நிதி இல்லை, மக்களோட காசு இல்லை. அரசாங்கத்தினால வரப்பட்ட கட்டளை. இதை நாங்க மாற்ற இயலாது. இது எல்லா சபைக்கும் பொருத்தமானது. எங்களோட மொத்த ஊழியர்கள சம்பளத்துல 20%, மொத்த ஊழியர்களுக்கான சம்பளத்துல 20% நான் கொடுக்கணும். அந்த தகவலை வேணும்னா நான் ஒவ்வொரு ஊழியருக்கும் எவ்வளவு சம்பளம், அதுல 20% எவ்வளவு கொடுக்குறேன்றத அடுத்த சபையில உங்களுக்கு அதுக்கான பூர்ணமான விளக்கத்தை நான் தருவேன். இது அரசாங்கத்தின் சட்டத்திட்டம். இதை நாங்க மாற்றலாம். சார் என்னத்துக்காக நாங்கள் கேட்கறோம்னு சொன்னா, சபை நிதியில நாங்கள் செய்யற ஒவ்வொரு செயற்பாடு மக்கள் அது ஏதோ ஒரு வகையில மக்கள் இந்த காசு
ஊழியர்கள் என்னும் போது இந்த ஊழியர் படை யாரா இருந்தது உங்களுக்கு ஒரு பெரிய ஒன்று யூசியில உள்ள அப்பள ஊழியர்கள் அரசாங்க சர்க்குலர், கவர்மெண்ட் சர்க்குலர், நியூ சர்க்குலர் 20 வீதம், அடுத்த வருஷம் 40 வீதம், அநேகமா 100 வீதம் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறும் இருக்கிறது. நாங்க இந்த சபையினூடாக நாங்க ஒரு விஷயத்தை நாங்க அரசாங்கத்துக்கு தெரிவிக்கலாம். ஊழியர்கள், நிரந்தர ஊழியர்களுக்கான சம்பளத்தையாவது அரசாங்கம் முழுமையாக வழங்கணும் என்று சொல்லி ஒரு கோரிக்கை நாங்கள் இந்த சபையினூடாக கொடுக்கலாம். எங்கள்ட பணம் நிதி ஓரளவு இருக்கிறபடியா எங்களால் கொடுக்கக்கூடியதா இருக்கு. பணம் இல்லாத சபையில எல்லாம் பாரிய பின்னடைவு. உதாரணத்துக்கு முசலி சபை தவிசாளர் வாகனம் ஓடுவதற்கான டீசலே அடிக்க முடியாத எரிபொருளை கூட வர முடியாத நிலைமையில இருக்கு. அதே நிலைமை எங்கட சபைக்கும் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குன்னா சம்பளங்களை எங்கட நிதியில இருந்து நாங்க கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா அபிவிருத்தி திட்டங்கள் அதே மேற்கொள்ள முடியாத ஒரு நிலை துப்பாக்கிய நிலை ஏற்படும். எனவே இந்த சர்க்குலரை அரசாங்கம் மாத்தணும்ன்றதான் நாங்க விரும்புறோம். இந்த சர்க்குலரை மாத்தணும்ன்றதுதான் எங்கட விருப்பம். அரசாங்கம் கட்டளையிட்டு இருக்கிறது மத்திய அரசாங்கம், நீங்கள் அனைத்து உள்ளூராட்சி அமைப்புகளும் 20 வீதம் ஊழியருக்கான சம்பளத்தை எங்களது சபை நிதியிலிருந்து வழங்க வேண்டும் என்று. என்ன எவ்வாறான நிலப்பாட்டில் இந்த தீர்மானத்தை அரசாங்கம் எடுத்ததோ எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த சபையினூடாக நாங்கள் அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோளை விடலாம். எதிர்வரும் காலங்களிலே சபை நிதியில் இருந்து ஊழியர்களுக்கான சம்பளத்தை வழங்குவதை தவிர்க்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் அரசாங்கத்துக்கு வைக்கலாம். இப்ப நாங்க இதுக்கான அனுமதியை வழங்கலன்னு சொல்லி சொன்னா எங்கட ஊழியர்களுக்கான சம்பளத்தை வழங்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். நாங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை எங்கட சபையினூடாக நாங்க விடலாம். இந்த சபை நிதியில் இருந்து ஊழியர்களுக்கான சம்பளத்தை பெறுவதை உடனடியாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றி கொண்டு இப்ப இந்த தீர்மானம் ஒன்று நாங்கள் நிறைவேற்ற வேண்டி இருக்கு. என்னன்னா எங்களோட ஊழியர்களுக்கான சம்பளத்தை வழங்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கு. இந்த மாதம் எல்லா ஊழியர், நிரந்தர ஊழியர், செயலாளர் சம்பளம், செயலாளர் சம்பளம், செயலாளர், அதிகாரி சபையின் வேண்டுகோளுக்கு சபையின் கௌரவ உறுப்பினரின் வேண்டுகோளுக்கு இந்த அரச சுற்று நிருபம் அனைத்து கௌரவ உறுப்பினர்களும் வழங்கப்பட வேண்டும். அதே நேரம் நாங்கள் இந்த சபை ஏகமனதாக தீர்மானிக்கணும். எதிர்வரும் காலங்களிலே சபையின் நிதியிலிருந்து சம்பளம் கொடுக்கப்படுவதை தவிர்க்கணும் என்று சொல்லி நாங்கள் ஏகமனதாக தீர்மானத்தில் நிறைவேற்றி கொடுப்பார் சார். இந்த நேரத்தில் இன்னும் ஒரு வேண்டுகோளை இருக்கிறது. எவ்வளவு நாளும் ஏதோ அரசாங்கம் சம்பளம் கொடுத்தது வேலை செய்தார். இப்போது சபை நிதியிலிருந்து வழங்குறோம்னு சொன்னால் மக்கள். ஆகவே அந்த ஊழியர் படை, அந்த உத்தியோகத்தர்கள் அவர்கள் சரியாக வேலை செய்கிறார்களா என்பதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு இனி இந்த சபைக்கும் கௌரவ செயலாளருக்கும். ஏனென்றால் நாங்கள் கடந்த காலங்களிலே பார்த்திருக்கிறோம், பல வர்றார்கள், கையெழுத்து வைக்கிறார்கள், வருடங்களிலே இருக்கிறார்கள். ஆகவே இனி அவர்களுடைய வேலையை அவர்கள் சரியாக செய்கிறார்களா என்று கவனிக்க வேண்டிய பொறுப்பு இந்த சபைக்கும் உண்டு. இந்த நிதியிலிருந்து மக்கள் பங்களிப்போடு வார இந்த பணத்தை நீங்கள் ஊழியருக்கு வழங்குகிறீர்கள் என்ற செய்தியும் இது மக்களுக்கு போய் சேரும். அப்போதுதான் இந்த மக்களும் சரியான அவதானமாக இருப்பார்கள். எங்களுடைய பணத்திலே இவர்கள் வேலை செய்கிறார்கள். கடந்த காலங்களிலே பொதுவாக சொல்லப்படுறது மக்களோட பணத்தில் அரசாங்கம் வேலை செய்கிறார். அப்ப இது அதைவிட வேறு. நாங்கள் வருமானமாக அங்கே இங்கே தேர்ற காசுல இருந்து அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட நான் கஷ்டப்பட்டு கொடுத்த காசுல இருந்து நாங்கள் அவங்களுக்கு சம்பளம். ஆகவே அவர்களுடைய கடமையை சரியாக செய்கிறாரா என்பதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு உண்டு. அதை கவனத்தில் கொள்ளுமாறு நினைக்கிறேன். சம்பளத்தை எங்களை நிதியிலிருந்து 20 வீதம் மேலே வழங்குறதுல நம்ம இப்போ இந்த முடிவை எடுக்கவே வேணுமென்றா அரசாங்கத்தின கட்டளை நாங்க அந்த தீர்மானம் எடுக்கலண்டா எங்களோட ஊழியருக்கு இந்த மாதிரி சம்பளம் வழங்கலாம் கட்டணும். ஆமா, இப்ப அந்த தீர்மானத்தை எடுத்து சொன்ன கௌரவ தலைவர் எதிர்காலத்துல அதை நம்ம நீக்கணும். அரசாங்கத்தை நாங்க கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கோம். நீங்க தீர்மானம் எடுத்து நாங்க இன்னொரு தீர்மானம் எடுக்க போகிறோம்டா சபை நிதியில இருந்து அரசு அதிகாரிகளுக்கு சம்பளம் வழங்குற இந்த கட்டளைய மாத்தணும் தீர்மானத்தை நாங்க எடுத்து அரசாங்கத்துக்கு கொடுப்போம்.
இன்னொரு சபையில தீர்மானம் இந்த சபையில நாங்க தீர்மானத்தை எடுத்து கௌரவ உறுப்பினர் சொன்ன மாதிரி அவங்களுக்கு சம்பளம் வழங்கப்படும் போது கொடுத்த ஊழியர்களை நாங்கள் குறைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இல்லை. அதான் சரி, ஏபிச்சமா இருக்கிற ஊழியர்களை நம்ம குறைக்கலாம். அதை நாங்க தீர்மானமா எடுக்கலாம். என்னன்னு சொன்னா மேலதிகமாக சபையில உறுப்பினர் அதிகாரிகள் இருப்பார்களா இருந்தா நாங்க சொல்லலாம், இவர்களை எங்களுக்கு தேவையில்லை, எங்களோட சபை நிதியில இருந்து சம்பளம் போற வழியாக இந்த ஆக்களை நாங்க நீக்கலாம்னு சொல்லி நாங்க தீர்மானம் எடுத்து அல்ல வேற அரசு நிறுவனங்களுக்கு மாற்ற சொல்லி நாங்க வேண்டுகோள் விடலாம். அது செய்யலாம். அவ்வாறான செயற்பாடுகளை செய்யறது நல்ல மெயின் சொன்னாக்கா நாங்கள் இதில் உள்ள நிதிகளை நாம் குறைக்கும் போது எங்களுக்கு அபிவிருத்தி திட்டங்களுக்கு நிதியெல்லாம் போகும்போது முதலாவது பிரச்சனை. ரெண்டாவது, நிதியை சேகரிக்கிறது நகர சபைக்கு வல்லமை இருந்தாலும் மற்ற சபைகளுக்கு நாங்கள் எடுக்கிற முடிவு பாதகமாக முடியக்கூடாதுன்றது எனக்கு விளையும். சொல்றபடியே உண்மையிலேயே சிறந்த விடயம் உண்டு. உங்களோட கருத்து சம்பந்தமாக என்னன்னு சொன்னால் இந்த 20% ஒதுக்கீடு செய்வதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்ற கருத்தோடு இதில் அரசு ஊழியர்கள் தவிர ஏனைய உறுப்பினர்கள் நகரசபையில் வேலை செய்கிற ஏனைய உறுப்பினர்கள் கடந்த காலங்களில் நாங்கள் பார்வையிட்டு சென்றது போல இந்த மீன் மார்க்கெட் சுத்திகரிப்பு நிலையங்கள் பார்வையிட்டு புறாக்கிறது சம்பந்தமாக காய்ச்சல் கொடுக்கு இதில் அங்கே மெயின் பண்ணுறாங்கன்னா மேற்பார்வையாளர்கள் தங்கள் வேலைகளை திறம்பட செய்வதில் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வந்து கொண்டே இருக்கு. இதை கருத்தில் கொண்டு ஒரு மறுபரிசீலனை செய்து இந்த சம்பந்தமாக அடுத்த சபையை தீர்மானிக்கலாம் என்றது எனது கருத்து. சபையில நிதி இருக்கு, சபைக்கு இது சாத்தியப்படும். நீங்க சொன்ன மாதிரி முசலியில பெட்ரோல் டீசலுக்கே காசு இல்லாத ஒரு சபையில இந்த செயல்படுறது சாத்தியப்படாத விஷயம். நாங்க இப்ப ஆமோதிச்சு ஆனாலும் இதை நாங்க மறுதளிச்சு ஒரு சபையில ஒரு முடிவு எடுக்கிறது நல்ல விஷயம். உறுப்பினர்ல கோரிக்கை நியாயமான கோரிக்கை. உண்மையிலேயே நிதி இல்லாத உள்ளூராட்சி சபைகள் எப்படி இந்த சம்பளத்தை கொடுப்பாங்கன்னு கேள்விக்குறியோடு இருக்கு. கொடுக்க முடியாதாங்க. அரசாங்கம் தான் அந்த நிதியை அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கணும். இது உண்மையிலேயே ஒரு விசித்திரமான சட்டமா இருக்குதுன்னு சொன்னா இது ஒரு பொருத்தப்பாடற்ற ஒரு சட்டம். என்னத்துக்கு அங்கே அரசாங்கம் இப்படியான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க உண்மையிலேயே எனக்கு விளங்கல. என்னன்னு சொன்னா நிதி இருக்கிற சாதாரண சபையோ பெரிய சபையில 20% கொடுக்கக்கூடியதா இருக்கு. அங்க நகரசபை 20% கொடுக்கணும். மற்றது மாநகர சபையில் 40% கொடுக்கும். என்ன சட்டம்? இந்த நீங்க உங்க சர்க்குலர் அனுப்பிட்டு பாருங்க. உங்களோட கையில இருக்கு ஒருத்தர் சந்தம் பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா. ஆணையாளர் மாநகர சபை யாழ்ப்பாணம், செயலாளர் நகர சபை, பிரதேச சபை. 2025 ஆண்டிற்கு பாதீடு செய்யப்பட்ட ஒதுக்கீடு தொடர்பானது. மேற்படி விடயம் தொடர்பாக பிரதம செயலாளர் வடக்கு மாகாணம் அவர்களின் கடித இலக்கம் போடப்பட்டிருக்கு. 17/4/2025 கடிதம் சார்பாக உள்ளூராட்சி மன்றங்களின் சுய நிதியை ஊக்குவிப்பதற்காக 2024 பாதீட்டு முன்வைப்புக்கு அமைய 2025 பாதீடு கலந்துரையாடலில் மாகாண உள்ளூராட்சி நிறுவனங்களின் சம்பளம் மீளழைப்பு செய்வதில் மாநகர சபைகளுக்கு 60%, பிரதேச சபை மற்றும் நகர சபைகளுக்கு 80% மீளச் செலுத்த முடியும் எனவும் 2025 வைகாசி மாதத்திலிருந்து சம்பளம் செலுத்துவதிலும் 2026 பாதீடு தயாரித்தலிலும் இந்நடைமுறை பின்பற்றப்பட வேண்டும் எனவும் அறிய தரப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பொருத்தமான நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இவ்விடயம் தொடர்பான கடித பிரதி இணைக்கப்பட்டுள்ளது. தேவேந்திர பாபு, உள்ளூராட்சி ஆணையாளர், உள்ளூராட்சி திணைக்களம், வடமாகாணம்.
அப்ப நாங்க 100% சம்பளத்தை கொடுக்கணும். அதுல 80% எங்களுக்கு திரும்பி அரசாங்கம் தரும். 20% எங்களோட சபை நிதியிலிருந்து கொடுக்கணும். மாநகர சபைகள் 60% கொடுக்கணும். இந்த உள்ளூராட்சி ஆணையர்கள் நாங்க இதுல இப்ப நாங்க இந்த அரச சட்டத்துக்கு முரணாக நாங்க எங்களோட கட்டளை விதியின்படி நாங்க போக முடியாது. மத்திய அரசாங்கம் போடப்பட்டிருக்கிற சட்டங்களுக்கு எதிராக எங்களோட சபையில நாங்க தீர்மானங்களை நிறைவேற்ற முடியாது. ஆனாலும் இந்த சட்டத்தை நாங்க நிறைவேற்றவில்லைன்னு சொன்னா எங்களோட ஊழியர்கள் மன்னார் மாவட்டத்தில் மன்னார் நகர சபையின் ஊழியர்கள் அனைவரும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று ஏற்படும். எனவே அவர்களின் சேவையை கருத்தில் கொண்டு இந்த அரச சட்டத்துக்கு இணங்க கட்டளைக்கு இணங்க நாங்கள் இந்த தீர்மானத்தை இன்றைக்கு நிறைவேற்றுவோம். அதே நேரம் இன்னொரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றி கொடுப்போம். எதிர்வரும் காலங்கள் இனிவரும் காலங்களில் இந்த மக்கள் இந்த நிதியின் சபை நிதி இருந்து சம்பளம் கொடுக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும் என்று அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளை நிறைவேற்றி அதை நாங்கள் உள்ளூராட்சி ஆணையர்களாக மத்திய அரசாங்கத்துக்கு தெரிவிப்போம். அப்போ முதலாவது தீர்மானமாக நாங்கள் எடுப்போம் இந்த 20% சம்பளத்தை சபை நிதியிலிருந்து வழங்குவதற்கும். அடுத்த தீர்மானத்தை எடுப்போம். முதல் தீர்மானத்துக்கு உங்களோட ஆதரவுகளை கேட்கிறேன். கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இருக்கிறபடியால் நான் கொடுக்குறோம். இல்லாத சபைகள் என்ன நடவடிக்கை எடுக்குமோ தெரியாது. அவை இந்த வேளையிலே நாங்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்னவென்றால் தேவையற்ற ஊழியர்களை நாங்கள் இங்கே வச்சிருக்க வேண்டியது அவசியம். இதை கௌரவ மதிப்புக்குரிய செயலாளர் அவர்கள் கவனத்தில் கொள்ளவும். அடுத்த கூட்டத்துக்கு முன்பாக எங்களுடைய இந்த நகர சபையில் இருக்கின்ற ஊழியர்கள் அல்லது உத்தியோகத்தருடைய விவரங்களை அவர்களுக்கு எவ்வளவு சம்பளங்கள் வழங்கப்படுகின்றது என்பதை எங்களுக்கு ஒரு அட்டவணைப்படுத்தி தர வேண்டும். நாங்களும் அதை பார்க்க வேண்டும். அதை பார்த்தால்தான் எங்களுக்கு தெரியும் எத்தனை ஊழியர்கள் சும்மா இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள சொல்லுங்க. மற்றது தேவையற்ற ஊழியர் நான் நினைக்கிறேன் கனவே சும்மா உலாவி கொண்டிருக்காங்க. அந்த உலாவராக்களை அவர்களுக்கு பொருத்தமான வேலை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அவர்களை அந்தந்த மற்றது இனி நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்தந்த பொறுப்பு வாய்ந்தவர்கள் அந்த பதவிக்குரியவர்கள் இல்லாட்டி அந்த வேலையை கொடுக்கப்பட்டவர்கள் அதை செய்கிறார்கள். இல்லாட்டி அவர் மேலதிகமான வேற வேலைக்கு போயிருக்கிறார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிற்றூழியர் சொன்னால் சிற்றூழியர் தன்னுடைய கடமையை செய்யும். அல்லது நாங்கள் ஒப்பந்த அடிப்படையிலே ஒரு ஆளை வேலை கமர்த்தி இருந்தோம்னா அவர் அந்த கடமையை செய்யும். ஆனால் கடந்த காலங்களில் இன்று வரைக்கும் அவ்வாறு இல்லை. அங்கே உதாரணத்துக்கு ஒரு மேசன் என்று எடுத்தால் அவர் மேசன் வேலைக்கு கரண்டி குடித்ததை நான் கண்டதும் இல்லை. அங்கே ஒரு கட்டுமானம் நடந்ததும் இல்லை. ஆனால் அவர் வேற ஏதோ வேலைக்கு பயன்படுத்தப்படுகின்றார். அதே மாதிரி ஒரு மெக்கானிக்காக இருக்கலாம், ஒரு வெல்டராக இருக்கலாம். அவர்கள் அவருடைய கடமையை செய்கிறார்களா என்பதை மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டிய பொறுப்பு இந்த சபைக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் உண்டு. ஏன்னா கடந்த காலங்களில் உள்ள அனுபவங்களை சொல்லுது. அது எதிர்வரும் காலங்களிலே இந்த விடயங்கள் உரிய உத்தியோகத்தர்கள் உரிய வேலையை செய்யாவிடில் அது இந்த சபைக்கு கொண்டுவரப்படும். அதற்கு இந்த நிர்வாகம் பொறுப்பு கூற வேண்டும் என்று கூறி தேவை ஏற்படும் போது என்னுடைய ஆதரவை நான் வழங்கினேன். கௌரவ உறுப்பினர் என்ற கருத்து அது கூட நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. மற்றது என்னன்னு சொன்னாக்கா இங்க உள்ள ஊழியர்மார் இங்க தவிசாளருடையோ தவிசாளர் மட்டும் செயலாளர் மட்டும் சொன்னால்தான் இயங்குவோம் என்ற ஒரு நிலப்பாட்டில் இருக்கிறாங்க. நாங்கள் அவங்களுக்கு வேலை சொல்ல வேண்டிய தேவைகள் சில நேரம் வந்தாலும் அது சரியா தெரியாத ஒரு அவங்க ஆலோசனை செஞ்சு போட்டு எங்களுக்கு ரிப்ளை பண்ணலாம். அதை விட்டுட்டு நேற்றைய தினம் ஒரு சம்பவம் நடந்தது. முன்னுக்கு நான் வரும்போது ஒரு ஊழியர்களிடம் நான் கேட்குறேன் பின்னுக்குள்ள கடை தொகுதியில் இடம் இருக்குது, அது இன்னொரு ஆள் கேட்டிருக்கிறார், அது சம்மந்தமாக உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க நீங்கள் போய் தவிசாளர் கேட்டுக்கோங்க, செயலாளர் சொன்னா தான் நான் செயல்படுவேன். இப்படியாக சம்பவங்கள் கௌரவ தலைவர் இனிவரும் காலத்தில் நடக்கூடாமல் செய்கிறது நல்லது. மற்றது கௌரவ உறுப்பினர் சொன்ன மாதிரி மேலதிகமான உறுப்பினர் நம்மளோட நகரசபையில மேலதிகமான சேவையாளர் இருந்தாலும் ஊழியர்கள் இருந்தாலும் தேவைக்குரிய ஊழியர்கள் நமக்கு பற்றாக்குறை இருக்கு. அவர்களை ஷார்ட் அவுட் பண்ணி போட்டு அவர்களை வெளியே அனுப்பி போட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான ஊழியர்களை நாங்கள் உள்ள கொண்டு வந்தோம்னு சொன்னா நல்ல கௌரவ என்னன்னு சொன்னா
இந்த 20% நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு அரச ஊழியர்களுக்கு அனுமதி கொடுப்பதோடு எங்களோட நகரசபை ஊழியர்களுக்கான தானே ஒப்பந்த ஊழியர்கள் அவர்களே மறுபரிசீலனை செய்து அவர்கள் வேலை சரியாக செய்தவர்களா இல்லை என்பதை பார்த்து கொண்டு அவர்களை மாற்றீடு செய்ய வேண்டும். இப்போ ஒரு தொகுதியில் ஒருத்தர் 5 வருஷமா வேலை செய்யறாருன்னு சொன்னா அவர்கள் வேலை நிமித்தத்தை இன்னொரு இடத்துக்கு மாற்றி செய்யும்படி நாங்கள் வருவோம். வரவேற்கத்தக்க விடயம் இல்லை. கௌரவ உறுப்பினர் இன்சாத் சொன்ன போல ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்குமாக இருந்தால் அவர் சொன்ன விடயம் ஒரு ஊழியரை நான் நினைக்கிறேன் ரெவன்யூ இன்ஸ்பெக்டரை கேட்டு நினைக்கிறேன். அவையில தான் இந்த சந்தையில் தொடர்பான விவரங்கள் தெரியும். அவ்வாறு பதிலளித்திருந்தார். இந்த சபையினூடாக அவருக்கு உடனடியாக விசாரணை செய்ய வேண்டும் என நான் இந்த சபையினூடாக செயலாளர்களிடத்தில் வேண்டுகோள் கொண்டு விடுறேன். உடனடியாக விசாரித்து அது தொடர்பாக அடுத்த சபையில நீங்கள் அதை அந்த விசாரணை தொடர்பான அறிக்கையை எங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். அதே நேரம் எங்களுக்கு 3 ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. அதாவது வருமானத்தை இருக்காங்க 3 ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. கௌரவ உறுப்பினர் என்னன்னா ஒரு எழுத்து மூலமான ஒரு முறைப்பாடு நீங்க தெரியுமா கேட்டுக்கொள்றீங்க தவிசாளர் செயலாளர் எழுத்து மூலமான முறைப்பாடு நீங்க என்னன்னா ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் இருக்காங்க. செலுத்துறாங்க கண்காணிப்பு சேகரிக்கிறார்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும். அதே நேரம் எல்லா கடைகளும் ட்ரேட் லைசன்ஸ் எடுத்திருக்காங்க பரிசீலனை செய்யும். அடுத்தது கடைகள் எல்லாம் ஒழுங்கான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது ஒப்பந்தம் பெறப்பட்டவர்களால் அந்த கடைகள் நடாத்தப்படுகிறதா, மற்றது எங்களோட கட்டடங்களுக்கான வாடகைகள் ஒழுங்காக செலுத்தப்படுகிறதா, எங்களோட நகரசபையின் நிலங்களுக்கான வாடகைகள் ஒழுங்காக செலுத்தப்படுகிறதா, இறைச்சி கடைகள வருமானம் ஒழுங்காக அவர்கள் செலுத்துகிறார்களா, அந்த நடைமுறை ஒழுங்காக இடம்பெறுகிறதா என்ற அனைத்து வருமானம் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது இந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் கடமை. அவர்களுக்கான சம்பளம் கொடுக்கப்படுகிறது, ஃபீல்ட் விசிட்டுக்கான ஏனைய கொடுப்பனர்கள் வழங்கப்படுகிறது, அவர்களோட யூனிஃபார்முக்கான நிதி வழங்கப்படுகிறது. பாரிய நிதி எங்களோட சபையில இருந்து இந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். அவர்கள் தான் இந்த சபைக்கான நிதியை சேகரித்து தர வேண்டியது, வருமானத்தை அதிகரிக்க வேண்டிய பாரிய பொறுப்பு இந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்கு. நான் இந்த சபைக்குள்ள இருந்த நாள் முழுக்க எனக்கு அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக எனக்கு தோணுது. அவர்கள் அந்த கடமையில சரிவர செய்கிறார்களான்னு என்னால கண்காணிக்க முடியாமல் இருக்கு. எனவே இந்த உயரிய சபையூடாக நான் இந்த தருணத்திலே எமது செயலாளருக்கு ஒரு வேண்டுகோளை நாங்கள் வைக்கின்றோம். நாங்கள் வைக்கின்றோம். ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் ஆக்களோட வேலை என்ன, அவர்கள் எவ்வாறு கடமையாற்றுகிறார்கள், அவர்கள் அட்வான்ஸ் ப்ரோக்ராம் அந்த அட்வான்ஸ் ஒரு மாசத்துக்கு முன்பே அவர்கள் என்னென்ன நிகழ்ச்சி வேலை செய்ய போறாங்கன்ற அந்த வேலை திட்டத்தை எங்களுக்கு தரோம். அப்ப அந்த வேலை திட்டத்துக்கு அவர்கள் போய் வேலையை செய்கிறார்களா என்ற சகல அறிக்கை, அவர்களுக்கான கொடுக்கப்பட்ட வேலை என்ன, அவர்கள் அந்த வேலையை ஒழுங்காக செய்கிறார்களா, அவர்கள் அட்வான்ஸ் ப்ரோக்ராம் என்ன என்றது எங்களோட சகல சபை கௌரவ உறுப்பினர்களுக்கு வழங்கணும். என்னன்னு சொல்லிட்டேன்னா எங்களோட கௌரவ உறுப்பினர்கள் எங்கட சபையில இருந்து இந்த நிதிகள் போறபடியாக அவையில இந்த வேலையில செய்கிறீங்கமான்றத எங்களோட கௌரவ உறுப்பினர்கள் கண்காணிக்கக்கூடியதா இருக்கும். எங்களுக்கும் ஒரு பாரிய கடமை இருக்கு. நீங்க சொன்னதுக்கு நாங்க இந்த ஊழியர்கள் சரியா வேலை செய்யறாங்கன்றத பார்க்கிற கடமை எங்க கௌரவ உறுப்பினருக்கு. ஏன்னா எங்களோட மக்களோட நிதி அவர்களுக்கு சம்பளமானாங்க இந்த சந்தர்ப்பத்தை வழங்குறோம். எனவே எங்களோட கௌரவ உறுப்பினர்களுக்கு இந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்கள் தொடர்பாக, ஏனைய ஃபீல்டுக்கு போற அதிகாரிகள் தொடர்பாக, அவர்களோட வேலை திட்டம் தொடர்பாக, நிகழ்ச்சிகள் தொடர்பாக அனைத்து விவரங்களையும் உங்களோட கௌரவ உறுப்பினர்களுக்கு வழங்கணும் என்று இந்த கௌரவ சபை ஊடாக நாங்கள் ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். தரக்கூடிய இந்த நகரசபை மண்டபமா இருக்கலாம், அல்லது கடைகளா இருக்கலாம், அல்லது மீன் சந்தையா இருக்கலாம், ஏனைய வருமானம் தரக்கூடிய இடங்களை ஒவ்வொரு இடமா கண்காணிக்கிறதுக்கு நான் ஒவ்வொரு கௌரவ உறுப்பினர்களையும் பொறுப்பை கொடுக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். உதாரணம், நகர மண்டபத்துல எவ்வாறான வருமானம் எங்களுக்கு வருது, வருமானத்தை கூட்டுறதுக்கு நாங்க என்ன செய்யலாம், அல்லது எவ்வாறு பலதடைந்திருக்கு என்று சொல்லி அதுல என்னென்ன வேலையை செய்யணும் என்று சொல்லி ஒரு அறிக்கையை தாரத்துக்கான பொறுப்பை, உதாரணமா சொல்றேன், அறிக்கையை தாரத்துக்கான பொறுப்பை
ஒரு கௌரவ உறுப்பினர் பொறுப்பெடுக்கும். அதே போல எங்களோட கொம்பர்ஷியர், அதே போல மீன் சந்தை, அதே போல கடற்தொகுதிகள், இந்த ஒவ்வொரு விடயத்தையும் ஒவ்வொரு கௌரவ உறுப்பினர் கண்காணிக்கணும்னு சொல்லி இந்த சபை தீர்மானித்து நாங்க ஒரு வேண்டுகோளை இந்த நேரம் எங்களோட நீண்ட அனுபவம் உள்ள ஒரு கௌரவ உறுப்பினர் இங்க இருக்கிறார். அவருக்கு இந்த தருணத்தில் சபை ஏகமனதாக தீர்மானித்து நகர மண்டபத்துக்கான பொறுப்பாளர்கிட்ட தான் ஒப்படைக்கும். நகர மண்டபத்தில் எவ்வாறான வேலைகள் செய்யணும், இந்த வருமானத்து கூட்டத்துக்கு என்ன செய்யணும் என்றதை எங்களோட கௌரவ உறுப்பினர் மைக்கேல் கொலினுக்கு நகர மண்டபத்தை இந்த சபை ஏகமனதாக தீர்மானித்து பொறுப்படைக்கும். தலைவர் அதை செயல்படுத்துறதுக்கு நல்ல திறமையான ஒரு கௌரவ உறுப்பினர். அவர் கடகாலமாக சேவையாற்றிக்கிறாரு. மற்றது வந்து இது சம்பந்தமா நிறைய தகவல் தெரிஞ்ச ஒரு உறுப்பினர். அதோட சேர்த்து இன்னும் ஒன்றரை பொறுப்புகளை கொடுத்தாலும் நல்லா இருக்கும். நான் இந்த நேரத்தில் கௌரவ உறுப்பினர் சொன்ன அந்த தகவலை கேட்கும் போது சரியா பதில் சொல்றாங்க. நான் நினைக்கிறேன் எங்களை நகரசபை கட்டளை சட்டத்தின்படி எல்லாரும் எல்லா விடயங்களையும் அந்த உத்தியோகத்தோடு தொடர்பு கொள்ள முடியாது. நான் போய் இந்த உள்ள உத்தியோகத்தை போய் அதைத்தான் இதை கண்டு பேசுறதுக்குரிய அதிகாரம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது ஒன்று சேர்ந்து கேட்கணும். அப்படி செயலாளர் நாங்கள் 14 பேர் இருக்கோம். 14 பேரும் போய் ஆஃபீஸில் போய் நீ அதைத்தான் நீ இதைத்தான்னு கேட்டால் அவங்க வேலை செய்ய முடியாது. அப்படி எங்களுடைய சட்டத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அதற்கு மேற்பரிசீலனை செய்யணும். என்ன தகவலாக இருந்தாலும் என்ன விடயங்களாக இருந்தாலும் அது செயலாளர் அல்லது தவிசாளர்களாகத்தான் நடைமுறைப்படுத்தும். ஒரு அத்துமுறை ஒரு கட்டடம் கட்டப்படுதுன்னு சொன்னால் அதை உடனடியாக தடுத்து நிறுத்துற அதிகாரம் கூட இந்த உறுப்பினருக்கு இல்லை. ஏனென்றால் அதை தடுத்து நிறுத்த போகும்போது அங்கே பல்வேறுபட்ட பிரச்சனை வரும். அந்த தகவலை உடனடியாக சபைக்கு தெரியப்படுத்த வேண்டிய பொறுப்பு தான் எங்களுக்கு இருக்கு. நான் தவிசாளர்கள் சொல்லலாம், இல்லை செயலாளர்களுக்கு ஒரு கட்டடம் கட்டப்படுது, எல்லாத்துக்கும் அது கட்டப்படுதுன்னு சொல்லலாம். நாங்கள் அதுக்கு நேரடியாக செல்லும் போது பல்வேறுபட்ட முரண்பாடுகள் ஏற்படும். அதுக்காகத்தான் நான் அதே போல இந்த தகவல்களை கேட்கும் போது எல்லா 14 பேரும் போய் கேட்டால் அவர்களால் அந்த கடமைகளை செய்ய முடியாது. ஆகவே சில தகவல் தேவை சொன்னால் நாங்கள் அதை உரிய ஒழுங்கின்படி செய்யலாம். உதாரணத்துக்கு ஒரு அத்துமுறை ஒரு கடை ஒன்று போடப்பட்டிருந்தால் நான் அதில் 2 கோல் அடித்து ஓடி வந்து தூக்கட்டி சொல்ல முடியாது. அது ஒழுங்குமுறை இருக்கு. அது செயலாளர் தெரிவிக்க வேண்டும், செயலாளர் சேர்மனுக்கு அவை 2 பேச வேண்டும். அது எங்களுக்கு தெரியாமல் ஏதாவது அனுமதி வழங்கப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஆகவே அந்த விடயங்களை கொஞ்சம் கையாள வேண்டும் என்று நான் கேட்கிறேன். ஏனென்றால் நான் என்ன சொல்றேன், நாம் கொண்டு அது செய்யலாம் இதை செய்யலாம்னு சொல்லிடலாம். நான் நினைக்கிறேன் அடுத்த வாரம் ஏதோ உங்களுக்கு ஒரு இது சம்பந்தமான விளக்கங்கள் இருக்கு. அப்போ உங்களுக்கு விளக்கும். நாங்கள் எல்லா விடயங்களையும் மென்படுறதுக்காக கையாள முடியாது. சிலது அந்த ஓடர்கள் தான் போகும். அடுத்து அதே போல இந்த நகரசபை மண்டபம் சம்பந்தமாக கௌரவ தலைவர் எனக்கு பொறுப்பெடுத்ததுக்கு சந்தோஷம். ஆனாலும் நான் இந்த நேரத்தில் ஒரு கருத்தை கொடுக்கிறேன். எங்களிடம் அந்த நாங்கள் குழுக்கள் அமைந்தது, அந்த குழுக்கள் தான் பொறுப்பாக இருக்கணும். நான் தனிநபர் ஒரு ஆள் போய் அதை கையாள்வது என்பது அது உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்கதல்ல. அந்த குழு 4 பேர் சேர்ந்து போய் அதுக்குரிய அறிக்கையை தயாரித்து கதைச்சு பேசி 4 பேர் சேர்ந்து முடிவெடுத்து அந்த முடிவு அறிக்கையாக 4 பேர் கையொப்பத்துடன் தான் இங்கே வரும். அப்பதான் அது இந்த சபையிலே செல்லும். தனியா ஒரு ஆள் எழுதுறது அது சில வழியில் நான் ஒரு கோபத்துல கூட எழுதலாம். ஆகவே இந்த குழு நாங்கள் ஏற்கனவே நான் நினைக்கிறேன் அது அனுமதிக்கப்பட்டது. அந்த குழு அதையும் செயற்பட வேண்டும். அந்த குழு அந்த 4 பேர் சொன்னால் அந்த 4 பேர் அதுக்குள்ளே ஒரு ஆளை தலைவராக தெரிவு செய்ய வேண்டும். அவர்கள் அந்த கடமைகளை தொடங்கலாம். நான் போயிட்டு ஆகவே அந்த விடயங்கள் தான் நாங்கள் கையாளுங்க. தனி ஒரு ஆளை ஒவ்வொரு விடயங்களுக்கும் பொறுப்பளிப்பது நான் நினைக்கிறேன் அவ்வளவு பொருத்தமாக இருக்கும். உறுப்பினர் வந்து விடயா விளங்கிட்டு ஒரு ஆரியம் தான். பிரசாவப்போ கூட நான் போய் கேட்கிறேன், இந்த பின்னுக்குள்ள இடங்கள் வந்து இருக்குதானே, அதுல ஒரு இடம் எம்டியா இருக்கிறான்னு தான் கேட்குறேன். எம்டியா இருக்கிறாரு. இப்போ நான் சொன்னேன், இப்போ சாதாரண ஒரு பொதுமகன் வந்து நகரசபைக்குள்ள வந்து கேட்கக்கூடிய கேள்வி அது. யாராவது வந்து ஒரு பொதுமகன் ஒரு தேவை ஏற்படுமா சொன்னாக்கா அவங்க வந்து கேட்பாங்க தானே, இந்த இடம் இருக்குது அண்ணன் சொல்லி போட்டு கேட்டா அது அதுக்குரிய பொறுப்பான ஒரு அதிகாரிகிட்ட தான் போய் கேட்பாரு. அதை வந்து அவரே சொல்லுங்க சாதாரண பொதுமகனுக்கு சொல்லியிருந்தா பாரு, அவருக்கு நல்லா தெரியும் நான் நகரசபை உறுப்பினர்னு தெரியும். அவர் தெரிஞ்சு கொண்டு அவர் சொல்றாருன்னு சொன்னா செயலாளர்கிட்ட போய் கேளுங்க, தலைவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொல்லி போட்டு அந்த ஒரு சொல்ற சரியான முறையில் ஒரு பதில் அளிக்கணும். அதைத்தான் நான் சொல்றேன், அவ்வாறான செயல்பாடுகள் செய்ய வேண்டாம்னு சொல்லுவோம். இப்போ 4 பேர் நிற்கும் போது அந்த சம்பவம் நடந்துருக்குன்னு சொன்னாக்கா நாங்கள் உறுப்பினர், நான் அது சம்பந்தமாக நான் திருப்பி நான் கேள்வி கேட்கும்போது அது வீணான ஒரு முரண்பாட்டை போய் முடியும். அதால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ செயலாளர் இப்போ சொல்லுங்க, சாதாரண செயலாளர் இல்லை, தலைவர் இல்லை, செயலாளர் இல்லை, சபையில்
ஒரு அசம்பாவிதம் வெளியே நடக்குது. அப்போ அதுக்குரிய அதிகாரிகிட்ட போயிட்டு சொல்கிற அதிகாரம் இல்லையா எங்களுக்கு? அப்போ என்ன செய்யறது அந்த நேரத்தில்? நான் செயலாளர் வரட்டு தலைவர் அன்றைக்கு கௌரவ தலைவர் இல்லை, ஒரு பிரயாணம் போயிட்டார் சனிக்கிழமை. விலாசா ஸ்கூலுக்கு பின்னுக்கு ஒரு தீ விபத்து ஏற்பட்டுட்டு குறித்த நேரத்தில் நானும் இந்த அவரும் வந்தார், மைக்கரனும் வந்தார், அவர் ஒரு பிள்ளை வந்தார். அப்போ நான் கேட்குறேன், இப்போ இது இந்த டைமில் சனிக்கிழமை நாளையில் இவங்க டியூட்டி இருக்க மாட்டாங்க சார், நேரம் அவங்க வெளியாக போயிருப்பாங்க, மனுஷன் தானே அவங்களும் போயிருப்பாங்க. இந்த சந்தர்ப்பத்தில் நான் சொல்லிடுமா நான் வரமாட்டேன், நான் எனக்குரிய அதிகாரம் இதுக்குள்ள வாரத்துக்குன்னு சொல்ல இல்லாது. அதனால நான் சொல்ல என்னன்னா, அவங்களுக்கு தெரியும் உறுப்பினர்கள் வந்து வேலை செய்ய வந்து இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவை இருக்குது, மக்களோட பிரச்சனையை முழுக்க இங்கே உறுப்பினர்கிட்ட தான் சொல்லுவாங்க. ஆஃபீஸர்கிட்ட போய் சொன்னால் அதை கேட்க மாட்டாங்க. ஒரு யூடிஏ அப்ரூவலுக்கு போட்டு வருஷ கணக்கில் 6 மாதம் 8 மாதம் இதுக்கு சீரடிக்கிறாங்க ஒரு சனத்தை போட்டு. ஒரு சோழவை மாற்ற வந்தாலும் 3 மாதம் 4 மாதம் போது ஒரு ஃபைல் போயிட்டு வருது. கேட்டால் சொல்கிறாங்க இந்த ஃபைல் அங்கே போகணும், அந்த ஃபைல் அங்கே போகணும். 3 ஆஃபீஸர் லைனில் தான் இருக்கிறாங்க. அந்த ஃபைல் அங்கே போய் இங்கே போய் அதை ஒரு டைமில் கொடுங்க. அந்த வந்த சேவைக்கு வேலை செய்ய கேட்டு வந்த மனுஷன்ட்ட கொடுத்தா கூடிய அவர் இங்கேயும் கொண்டு போய் கொடுப்பார், அங்கேயும் கூட அதை வேலையை முடிச்சுட்டு போயிடுவார். இதெல்லாம் சும்மா சனத்தை போட்டு சீரழிக்கிற வேலை. அதான் சொல்லுங்க சார், அவங்களுக்கு வந்து இன்னும் அவங்களுக்கு பஸ் எங்களுக்கு முதல்ல சபையை பற்றி தெளிவுதாரத்துக்கு ஊழியர்கள் முதல்ல மக்களோட எப்படி நடந்து கொள்ளுற விஷயத்தை முதல்ல தெளிவுபடுத்த வேணும். நன்றி. ஸ்டாஃப் மீட்டிங் வந்து ஒரே நேரத்து நேரம் மீட்டிங் அது இதுன்னு போயிட்டு வந்து இந்த வாரக்கிழமை ஒரு ஸ்டாஃப் மீட்டிங் வந்து நான் ரெடி பண்ணிட்டு எல்லா உறுப்பினர்களுக்கும் அறிவிக்கிறேன். எல்லா உறுப்பினர்களும் அந்த மீட்டிங்ல கலந்து கொள்ளுங்க. அப்ப உங்களுக்கு அந்த ஸ்டாஃபை நான் அதை பார்க்கணும், செக்ஷன் வைஸா கூப்பிட்டு தான் இருக்கணும்னு பார்க்குறேன். ஒரே நாள்ல தான் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அக்கௌண்ட் செக்ஷன் ஒரு டைமுக்கும், அபிவிருத்தி சம்பந்தப்பட்ட வேலை திட்டங்கள் சம்பந்தமா ஒரு டைமுக்கும், மற்ற அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் தொடர்பாக ஒரு டைமுக்கும். நிர்வாகம் தொடர்பாக பெருசா பிரச்சனை இல்லாது, இந்த அபிவிருத்தியும் நிதியும் சம்பந்தமா தான் எங்களுக்கு கூடுதலான பிரச்சனை இருக்கு. வருமானங்கள் தொடர்பான அந்த அக்கௌண்ட் செக்ஷனோட தான் கூடுதலான வேலை திட்டங்கள் எங்களுக்கு இருக்குது. அப்ப அவைகளோட நாங்கள் உன்னிப்பாக கண்காணிக்க வேணும். அவைகளோட நாங்கள் வேலை திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடணும் தேவை இருக்குது. வாரக்கிழமை இந்த சபை உணர்வு வந்து எங்களுக்கு இந்த ஊழியர்களுக்கான ஒரு சந்திப்பை, ஒரு மீட்டிங்கை எங்கள் சபை உறுப்பினர்களுக்கும் அந்த ஊழியர்களை ஏற்படுத்தி கொடுப்போம் என்று செயலாளர் பொறுப்புகளை இந்த சபை உணர்வாக வைக்கிறேன். எனவே இந்த ஊழியர்களுக்கான 20% கொடுப்பனவுக்கு நாங்கள் அனுமதி கோரியிருந்தோம். எங்கள்கிட்ட மொத்தமா 86 ஊழியர்கள் இருக்கிறார்கள், செயலாளர் உட்பட அதிகாரிகள் உட்பட 86 பேர் இப்ப நகரசபையில வேலை செஞ்சு வந்துருக்காங்க. அதை விட ஒப்பந்த அடிப்படையிலான வந்து கிளீனிங் லேபர்ஸ் இருக்காங்க, சுகாதார தொழிலாளர்கள் சுத்திகரிப்பதாக 21 பேரும், கிளீனிங் சூப்பர்வைசர் ஒரு ஆள் இருக்கிறார், கிளீனிங் டிரைவர்ஸ் இருக்காங்க 5 பேர் இருக்காங்க, செக்யூரிட்டி சர்வீஸ் 3 பேர் இருக்காங்க. அதாவது 86 தவிர 30 பேர் இருக்காங்க. மேலே ஒப்பந்த அடிப்படை மொத்தம் 30 பேர். செக்யூரிட்டி செக்யூரிட்டி என்று சொல்றது பஸ் நிலையத்தில் ஒரு செக்யூரிட்டி வந்து இல்ல, அதை கொஞ்சம் கவனம். என்ன அந்த செக்யூரிட்டி சர்வீஸ்ல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு என்னன்னா, அவங்க டெண்டர் அடிப்படையில இந்த செக்யூரிட்டி சர்வீஸ் ஒப்பந்த அடிப்படையில கால் பண்ணாரு. அடிப்படையில எடுத்து போட்டு 800 ரூபா 900 இந்த காலத்துல யாருமே வேலைக்கு வர மாட்டாங்க. அவங்க அந்த செக்யூரிட்டி கம்பெனில விலகி போயிட்டாங்க. நாங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா இந்த செக்யூரிட்டி கம்பெனியோட ஒப்பந்தத்தை ரத்து செய்வோம். அது ஒரு என்ன 800 ரூபாய் 900க்கு எடுத்துருக்காங்க, 900 ரூபாய் 1100 ரூபாய்க்கு எடுத்துருக்காங்க. இந்த செக்யூரிட்டி கம்பெனியில ஒப்பந்தத்தை எடுத்தாங்க 1100 ரூபாய்க்கு. இந்த காலத்துல 1100 ரூபாய்க்கு ஒருத்தருமே வேலைக்கு வர மாட்டாங்க. வெளியில வேலைக்கு போனாலே சும்மா கூலி தொழிலுக்கு போனாலே 2500 ரூபாய் சம்பளம். இப்போ 1100 ரூபாய் எந்த அடிப்படையில் அவங்க போட்டு எடுத்தாங்கன்னு தெரியல. இந்த போட்டியில தாங்க எடுக்கணும், நகரசபை செக்யூரிட்டி இவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்கு அவங்க எடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனா அந்த வேலையை அந்த செக்யூரிட்டி கம்பெனி ஒழுங்கா செய்தியில ஒரு நாளைக்கு வேலைக்கு வராங்க, ஒரு நாளைக்கு வேலைக்கு வரையில சம்பளம் போதாதுன்னு எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இப்போ சபை இது சம்பந்தமாக ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கணும். என்னன்னா, இந்த செக்யூரிட்டி கம்பெனி வந்து மிகவும் அத்தியாவசியமான ஒரு கம்பெனி. அடுத்த கூட்டங்கள்ல எங்களோட பொதுக்கூட்டத்தில் நாங்கள் இந்த செக்யூரிட்டி கம்பெனி தொடர்பாக, கிளீனிங் கம்பெனி தொடர்பாக
நாங்கள் ஒரு விசேடமான தீர்மானங்கள் எடுக்க வேண்டி இருக்குது. அது அடுத்த கூட்டத்தில் கலந்தாலும் இது விசேட கூட்டம் இந்த வழியாக போகலாம். எனவே இந்த ஊழியர்களுக்கான 20% சம்பளம், அப்ப 86 நிரந்தர ஊழியர்கள், 30 ஒப்பந்த அடிப்படையிலான ஊழியர்களுக்கு 20% சம்பளம் எங்களோட சபை நிதியினூடாக வழங்கப்படும் என்பதை நாங்கள் தீர்மானிக்கிறோம். உங்களோட வாக்களுக்கு முன்னாடி தீர்மானிப்போம். அதே நேரம் இன்னொரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. இந்த அரசாங்கத்துக்கு எதிர்வரும் காலங்களிலே முழுமையான சம்பளம் மத்திய அரசாங்கத்தினால வழங்கப்படும். என்னென்ன காரணம்னு சொன்னா, மத்திய அரசாங்கம் வந்து அவங்க பொக்கெட்ல இருந்து கொடுக்கறது இல்லை. அதுவும் எங்களோட வரி பணத்தினூடாக வழங்கப்படுற சம்பளங்கள் தான். நாங்கள் கொடுக்கிற வரியினூடாகத்தான் அந்த சம்பளம் வழங்கப்படுகிறது. ஏற்கனவே எங்களோட வரியினூடாக அரசாங்கம் அதை பாதுகாப்பினூடாக அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாக வழங்குகின்றது. மேலதிகமாக இந்த நகர சபையில் மக்களுக்கு அபிவிருத்தி திட்டங்களுக்காக சேர்க்கின்ற இந்த பணத்தையும் நாங்கள் ஊழியர்களுக்கு சம்பளமாக வழங்கணும்னு சொல்லி சொன்னா, ஏற்கனவே நாங்கள் வரி செலுத்தி அதை சம்பளமாக வழங்கப்படுகிறது. அதோட மேலதிகமாக இந்த அபிவிருத்திக்காண்டி நாங்கள் சேர்க்கிற நிதியையும் சம்பளமாக கொடுத்தோம்னு சொல்லி சொன்னா, மக்களுக்கான அபிவிருத்தி எங்களால செய்ய முடியாத ஒரு துரதிருஷ்டமான நிலை ஏற்படும். எனவே 2 தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றி அரசாங்கத்துக்கு கொடுப்போம். ஒன்று வந்து 20% சம்பளத்தை எங்கள் சபை நிதியிலிருந்து வழங்குவது என்றும், ஏன்னா ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. அதன் அடிப்படையில் அரசாங்கத்துக்கு இந்த சுற்று நிறுவனத்துக்கு அடிப்படையில் அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு, அதே நேரம் இன்னொரு தீர்மானத்தை எடுப்போம். எதிர்வரும் காலங்களில் முழுமையான சம்பளத்தை மத்திய அரசாங்கம் இந்த உள்ளூராட்சி திணைக்களங்களில் வேலை செய்கிற ஊழியர்களுக்கு வழங்கணும் என்ற தீர்மானத்தை முதலாவது 20%க்கான சம்பளத்தை எல்லாம் தீர்மானிக்கப்பட்டது. அடுத்த தீர்மானமாக இனிவரும் காலங்களிலே எதிர்காலங்களிலே வேலை செய்கின்ற உள்ளூராட்சி திணைக்களங்களிலே வேலை செய்கின்ற, அதே இப்போ உள்ளூராட்சி திணைக்களங்கள மட்டும்தான் இந்த சட்டம் இருக்கு. இப்ப கச்சேரியில 20% எடுத்து கொடுப்பாங்க. கச்சேரியில வேலை செய்யறாங்க, அங்க எங்க வருமானம் இருக்கு. டிஎஸ் ஆபீஸ்ல வேலை செய்யறாங்களுக்கு எங்க 20% சம்பளம் மக்கள் கொடுக்குறது. அதே மாதிரி போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்யறாங்க. அதே மாதிரி ஒரு திணைக்களங்கள வேலை செய்யற டீச்சர் வெளியேற பண்ணி கொடுக்குறாங்க சம்பளத்தை. சாத்தியப்படாத ஒரு சட்டம் உண்டு. இது ஒரு புதுவிதமான சட்டமா இருக்கு, பொருத்தப்பாட்ட சட்டம். அரச ஊழியர்கள் எல்லாருக்கும் அது பொருந்தமாக்கூடிய மாதிரி தான் இருக்கணும். இப்ப கச்சேரியில வேலை செய்யற கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு ஒரு மாதிரியும், உள்ளூராட்சி திணைக்களங்கள வேலை செய்யற ஸ்டாஃபுக்கு ஒரு மாதிரியுமான சட்டத்திட்டத்தை கொண்டு வர முடியாது. அரசாங்கம் ஒரு முரண்பாடான சட்டத்திட்டம். இப்ப எங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் இருக்கு. என்னன்னா, இப்ப எங்கள்கிட்ட எங்களோட இணைஞ்சு வேலை செய்யற அதிகாரிகள் எங்களை உள்ளூராட்சி நாங்க இதுல 20% தர முடியாதுன்னு சொன்னா அவங்களுக்கு சம்பளம் இல்லாம போய் அவங்களோட சேவை எங்களுக்கு தேவை. அப்ப நாளைக்கு என்ன நினைப்பாங்க, சபைக்காக நாங்க இவ்வளவு வருமானத்தை எடுத்து கொடுக்குறோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம், எங்களுக்கு சம்பளம் தரத்துக்கு சபை எதிர்த்து நிக்குது என்ற ஒரு முரண்பாடு எங்களோட ஊழியர்களுக்கும் இந்த கௌரவ சபைக்கும் முரண்பாடு ஏற்படுத்துற ஒரு சட்டத்திட்டம், ஒரு பொருத்தப்பாடற்ற சட்டத்திட்டம். இதை உண்மையிலேயே மாற்ற வேண்டிய அரசாங்கத்துக்கு இருக்கு. கச்சேரியில வேலை செய்யற அரசு உத்தியோகருக்கு ஒரு சட்டமும், உள்ளூராட்சி திணைக்களங்கள்ல வேலை செய்யற அரசு ஊழியர்களுக்கு ஒரு சட்டமும் கொண்டு வர முடியாது. எனவே இந்த உயர் சபையினூடாக ஒரு நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். உண்டு திணைக்களங்களிலே வேலை செய்கிற அனைத்து அரசு திணைக்களங்களில் வேலை செய்கிற ஊழியர்களுக்கு எவ்வாறான சம்பளத்தை நீங்க எப்படி உங்களோட சட்டத்திட்டத்துக்கு அமைவாப்படுத்துகிறீர்களோ, அதே போன்று உள்ளூராட்சி திணைக்களங்களில் வேலை செய்கிற அதிகாரிகளுக்கும் மத்திய அரசாங்கமே பூர்ணமான சம்பளத்தை வழங்க வேண்டும் என இந்த உயர் சபையினூடாக ஒரு நிறைவேற்றி அரசாங்கத்துக்கு கொடுத்தோம். விவரமாக நிறைவேற்றப்பட்டது. பன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இதை உடனடியாக அனுப்புங்க. பாராளுமன்றத்தில் இதை பற்றி கதைச்சு எங்களுக்கு தீர்மானம் வந்து நிறைவேற்றி தரது. அனைத்து பாராளுமன்றம் வந்து நல்லபடியாக சொன்னா எல்லாரும் சேர்ந்து பேசாலும் இல்ல அனைத்து பாராளுமன்றம் அதான் வன்னியை வந்து நீங்க முக்கியமா கருத்து சொல்லணும்னு சொன்னாக்கால எங்களுக்கு மத்திய அரசிடம் இருந்து நிதி வராத பட்சத்துல இந்த நிதிகளை வச்சுதான் நாங்கள் சேவை செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதை நான் சம்பளத்துக்கு ஒதுக்கணும்னு சொன்னாக்கா பாரிய அளவில் எங்களுக்கு சபையில் வந்து கொண்டு செல்றது சரியான கஷ்டமா இருக்கும், வேலை செய்யறதுக்கு சரியான கஷ்டமா இருக்கும். சென்ற வாரம் கலைச்சாளர்களால் ஒரு கலந்துரையாடல் ஒன்று கேட்கப்பட்டது. அங்கு சிறுபான்மை குழுக்களுக்கிடையிலான கலந்துரையாடல் நடைபெற்றது. அதற்கு உதாரணமாக சொல்வதென்றால் மாற்றுத்திறனாளிகள், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், சீவர் தொழிலாளர்கள், சலவை தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் ஆகியோர் இன்னும் பெரும்பான்மையானவர்களை நாங்கள் சந்தித்திருந்தோம். அவர்கள் எல்லோரது வேண்டுகோளாக இருந்தது உள்ளூராட்சி சபைகளில் அல்லது அரசியலில் தங்களுக்கு என்ற ஒரு ஒதுக்கீடு வேண்டும் என்பது. பெண்களுக்கு தற்போது எப்படி ஒரு ஒதுக்கீடு கிடைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல தமக்கும் ஒரு
ஒதுக்கீடை செய்யுமாறு கேட்டிருந்தார்கள். அது நம்மால் செய்ய முடியாது என்றாலும் அவர்கள் அடுத்ததாக நம்மளை கேட்டுக்கொண்ட விடயம் நமது உள்ளூராட்சி சபைகளில் நமக்காக ஒரு சில நிமிடங்களையாவது ஒதுக்கி தருமாறு 3 நிமிடம் 4 நிமிடம் ஒரு சிறுபான்மை பொருட்களில் ஒரு பிரதிநிதியால் வந்து தங்களுடைய குறைகளையும் அந்த குறைகளுக்கு என்ன செய்யலாம் என்பதையும் கூறுவதற்குரிய வாய்ப்பு தருமாறு கேட்டிருந்தார்கள். உதாரணத்துக்கு ஒரு மாற்றுத்திறனாளிக்கு உள்ள பிரச்சனைகளை என்னால் சரியாக கூறிவிட முடியாது. ஆனால் அதே மாற்றுத்திறனாளி இந்த சபைக்கு வருவாராக இருந்தால் தனக்கு என்ன பிரச்சனை உள்ளது, அதற்கு நாம் எப்படியான தீர்வை காண முடியும் என்பதை அவரால் கூற முடியும். ஆகவே அதுக்கு நமது சபையில் அனுமதி இருக்குமாக இருந்தால் அந்த அனுமதி தருமாறு கேட்டுக்கொள்ள முடியும். அடுத்ததாக மண்புண்ண சபையார் ஆண்கள் தேசிய பாடசாலையின் பின்னால் உள்ள குளத்தில் சுற்றுவது தூய்மையற்ற விதமாக காணப்படுகிறது. அதை துப்புரவு செய்து தரும்படி அந்த பாடசாலையின் அதிபர்கள் நேற்று எங்களை கேட்டுக்கொண்டார்கள். அதை விட மாலை நேரங்களில் அங்கு பலர் வந்து மதுபானங்களை அருந்துவதாகவும் பாடசாலை மாணவர்களின் கல்வி விளையாட்டு செயற்பாடுகளுக்கு இடையூறாக இருப்பதாகவும் அதை ஒரு தடவை அந்த செயற்பாடுகளை நிறுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றார். அதையும் கருத்து சிறந்த கருத்து. உண்மையிலேயே இந்த சபையில வந்து கலைக்கிறதுக்கு அனுமதி இல்லை. நாங்கள் சிறுபான்மை குழுக்கள் என்று நாங்கள் அதை சொல்லி நினைக்கிற கருத்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிற கருத்து. என்ன அப்படி நாங்கள் சிறுபான்மைன்னு கலைக்க முடியாது. சிறுபான்மை பெரும்பான்மைன்னு கலைச்சோம்னு சொன்னா அது பெருங்கிய கொண்டு விட்டுருவாங்க. இந்த சமூகத்திலே நலிவடைந்த சமூகம் ஒன்று இருக்கு. நலிவடைந்த சமூகம்னா அரசியல் ரீதியாக ஒதுக்கப்பட்டு பொருளாதார ரீதியாக மிகவும் நலிவடைந்த நிலையில இருக்கின்ற மக்கள். அப்படியான மக்களுக்கு தங்களோட பிரச்சனைகளை எங்களோட சபைக்கு கருத்துக்களை வழங்குவதற்கு தங்களோட வேண்டுகோளை முன்வைப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தரத்தில் தான் எங்களோட கௌரவ உறுப்பினர் கேட்கிறார். இப்போ நாங்கள் என்னன்னு சொன்னா அவ்வாறான மக்கள் வந்து நாங்கள் சந்திக்கிறதுக்கு ஒரு டைம் ஒன்று நாங்கள் ஒதுக்கி எங்களோட சபை உறுப்பினர்கள் அனைவரையும் முன் இருத்தி அவர்களை நாங்கள் இப்போ மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகள் இருக்கிறது எல்லாரையும் கொண்டு வர வேண்டிய மாற்றுத்திறனாளி எல்லாரையும் இப்போ மாற்றுத்திறனாளிகள் அமைப்புகள் இருந்து தலைவர் செயலாளர், அதே போல நலிவடைந்த சமூகத்தில் இருந்து பின்தங்கிய பொருளாதாரத்தை கொண்டு மிகவும் வறிய நிலையில் இருக்கிற சமூகங்கள் அமைப்புகள் இருக்கிறது. அந்த அமைப்புகள் வந்து உதாரணமா செலவு தொழிலாளர்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கிறது, சங்கம் இருக்கிறது. முடிதிருத்தும் சுகாதார தொழிலாளர்கள்ல ஒரு சங்கம் இருக்கிறது. அவ்வாறான சங்கங்கள பிரதிநிதிகளை எங்களை ஒரு நேரத்தை ஒதுக்கினாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்களோட பிரச்சனை என்னன்றதை நாங்க செவிமடுத்து அவர்களுக்கான வேலை திட்டங்களை எங்களோட சபையின் நிதியினூடாகவோ அல்லது எங்களோட சபையினூடாகவோ நாங்கள் செய்ததுக்கு நாங்கள் ஒரு நேரத்தை ஒதுக்கி அதில் வேண்டுகோளை பெற்றுக்கொண்டு சபையில முன் வச்சு அந்த வேலை திட்டங்களை நாங்கள் செய்து கொடுப்போம். மற்ற இந்த குளத்தை நானும் போய் கண்காணித்தேன்னா அது மிகவும் அசுத்தமான நிலையில இருக்குது. அதுக்குள்ள கலாச்சார சீரழிவான செயற்பாடுகள் இடம்பெறுது. எனவே அதை நாங்கள் தடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களோட சபைக்கு என்ன நகர சபைக்கு உட்பட்ட குளம் அது எங்களோட ஆலய கிளவார குளம். அதனால உடனடியாக அதை நாங்கள் சுத்தம் செய்து நான் அந்த குளத்தை திருத்தி அமைச்சு அதில் ஏதாவது ஒரு பிரயோசனமான வேலை அதில் வருமானம் வரக்கூடிய ஈட்டக்கூடிய வகையில் ஒரு திட்டம் ஒன்றை நாங்கள் முன்வைக்கணும். அது திட்டம் நான் போட்டுக்கிறேன். அடுத்த பொது சபையில சம்பந்தமா அவங்களுக்கு விளக்கம் அளித்து அதுக்கு அனுமதியை பெற்றுக்கொண்டு அந்த வேலையை செய்யணும். நாட்டுக்கு போய்கொண்டிருக்கிற எங்களுக்கு நான் நினைக்கிறேன் இந்த வருஷத்துக்கான 2025ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டுல சில வேலைகள் செய்யாமல் கிடக்கு. அது இன்னொரு 4 மாசம் தான் இருக்கு. இந்த வருடம் முடிவதற்கு 4 மாசம். இந்த 4 மாச காலப்பகுதியில் எங்களுடைய அபிவிருத்தி வேலைகள் அனைத்தும் முடிவடைந்திருக்கும். இல்லாட்டி அந்த காசு அவ்வளவும் திரும்பி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நான் உங்களை அந்த பட்ஜெட்ல பார்க்கும்போது பார்த்தா கன வேலைகள் இன்னும் செய்யப்படும். அது திரும்பி போச்சுன்னா மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எங்கிட்ட தான். இந்த காசு திரும்பி போகுமா இருந்தால் இந்த 16 பேரும் பதில் சொல்லணும். ஆகவே நான் இந்த நேரத்தில் இந்த கௌரவ சபையை கேட்டுக்கொள்வேன், இந்த காசுகள் திரும்பி போகாம ஏற்கனவே 2025ஆம் ஆண்டுக்கு போட்ட அந்த திட்டங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்துவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யுமாறு இந்த கௌரவ சபை பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். காலையில வந்து பெருக்கமரம் பள்ளிமுனை பெருக்கமரம் இருக்குதானே, பெருக்கமரத்துக்கு வந்து சுற்றுலா பயணிகள் வரும்போது அவ்விடத்துல வந்து ஒரு மலசல கூடம் இருக்குது. அந்த மலசல கூடத்துல வந்து நீர் விநியோகம் வந்து வார நாட்கள்ல மட்டும்தான் கிடைக்குதான். அதாவது பின்னுக்குள்ள முன்பள்ளி பாடசாலையில இருந்து அந்த நீர் விநியோகம் வருவதுதான்.
முன்பள்ளி நடைபெறாத நாட்களில் வந்து அந்த மலசர கூடத்துக்கு வந்து நீர் விநியோகம் கிடைக்க மாட்டேங்குதான். அது சரியான அன்னைக்கு வார சுற்றுலா பயணிகள் சரியான சிரமத்தை நோக்குறாங்க. அதில் முக்கியமான பிரச்சனை என்னன்னு சொன்னாக்கா அந்த பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு தான் அந்த வார சுற்றுலா பயணிகள் போகிறாங்க. அது சம்மந்தமாக என்னென்னு பார்த்து டாய்லெட் போய் பார்த்தேன், டாய்லெட் வந்து க்ளீனாக தான் அடிக்குது. நீர் விநியோகத்தை என்ன செய்யலாம்னு சொல்லி போட்டு அதற்கு அவசரமாக பார்த்தா நல்லா. ஏன்னா விடுமுறை நாட்களில் தான் சுற்றுலா பயணிகள் வந்து அந்த இடத்துக்கு வராது. அப்போ அதுக்கு தண்ணி நீர் விநியோகம் இல்லைன்னு சொன்னாக்கா பாரிய சிரமத்தில் அடிக்குது. மற்றது அது பெரிய ஒரு கௌரவ பிரச்சனை இருக்கும் ஊருக்கு சொல்லிட்டேன். எழுத்து மூலமாக நாங்கள் ஒப்படைச்சிருக்கோம்னு சொன்னா அவங்க அதை மெயின்டைன் பண்ணி அதில் ஒரு சிறிய வருமானத்தை பெற்று அதை மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கு. இப்போ நாங்கள் வந்து என்னென்னு சொன்னா அதை ஒரு அமைப்புக்கு நாங்கள் கொடுக்கணும். அது பொது சபையில் தீர்மானப்படுத்தி நாங்கள் கொடுக்க வேண்டியது இது தேவை இருக்கிறது. எனவே என்ன 2-3 மனசலம் கூட கட்டி அந்த இடத்துல அதை வந்து ஒரு அமைப்பு அந்த ஊர் சார்ந்த ஒரு அமைப்புக்கு அதை ஒப்படைச்சு நீங்களே இதில் ஒரு வருமானத்தை பெற்று இதை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி எழுத்து மூலமாக அவர்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய தேவை இருக்கு. அதெல்லாம் டெண்டருக்கு எல்லாம் போக தேவையில்லை. அது வந்து அந்த அமைப்புக்கு கொடுப்போம். ஏன்னா ஒரு பொது சேவை சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். அதனால ஒரு அமைப்பு கொடுக்கணும். இல்லைன்னா அது எல்லாம் உடஞ்சி பழுதாகி அப்படி இப்படிதான் போயிடும். அப்படியே திறந்து விட்டோம். என்னுடைய கருத்து என்னன்னு சொன்ன தலைவர் அது வந்து சொன்னாக்கா இல்லை அதான் எந்த அமைப்பு பொருத்தமான அமைப்புன்னு சொல்லி பார்த்துதான். அதே போல அந்த பூங்கா போக்குவரத்து நிதி வந்து அதை எடுத்து பழக்கப்படவே செய்யலாம். அதுக்கு எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வர காலங்கள்லாம் இனி மழை காலங்கள் உடனடியாக கேட்டுக்கொண்டுங்க. என்னென்னு சொன்னால் அந்த எம்என் நகர் பிரதான கால்வாய் அதை உடனடியாக சுத்தம் செய்திருந்தபடி நேற்று கூட நமக்கு காய்ச்சவாங்க. அது சம்பந்தமாகவும் இந்த ஏனைய குளங்கள் சுத்திகரிப்பு மழை காலங்கள் நெருங்குற காலங்கள் இருக்கபடியானால உடனடியாக அது தவிர்த்து முன்பு செய்தபடி கேட்டுக்கொள்ளும். இல்லை நான் முடிவெடுத்திருக்கேன். ஒரு நாள் 2 நாள் மீன் சந்தை அதை சுற்றியுள்ள பிரதேசங்களை சுத்தம் செய்ய வேண்டும். அடுத்த கட்டமாக இந்த கால்வாய்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு ஏரியாவை சுத்தம் செய்ய வேண்டும். மீனவர் சங்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. எமில் நகர், ஜிம்ரோ நகர், சாந்திபுரத்தில் உள்ள அந்த கால்வாய்கள் அனைத்தும் தூர்வாரப்பட்டு ஒழுங்கா சுத்தம் செய்யப்பட்ட அந்த குப்பையில எல்லாம் மாற்றப்படும். ஏன்னா அந்த கால்வாய்க்குள்ளேயே நிறைய குப்பையில போட்டு வச்சிருக்கு. அதனால பயங்கர தொற்று நோயில் அந்த அந்த பிரதேசங்கள் ஏற்படுது. அப்ப அதை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. நான் அந்த மீனவர் சங்கத்துல பங்களிப்பையும் கேட்டிருக்கேன். எங்களோட ஊழியர்கள் மட்டுமில்லை, மீனவர் சங்கத்துல பங்களிப்பையும் கேட்டிருக்கேன். அவங்க வந்து எங்களுக்கு உதவி செய்யணும்னு நான் கேட்டேன். அவங்க அதை ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் இன்னொரு தகவலை உங்களை சொல்லணும். இலங்கை ராணுவம் வந்து கடல் ஓரங்கள் அனைத்தையும் 29ஆம் தேதி இலங்கை ஃபுல்லா சுத்தப்படுத்து. இலங்கை ராணுவம். அப்ப அதுக்கு வந்து 29ஆம் தேதி அந்த நிகழ்ச்சி நடக்குது. இலங்கை ஃபுல்லா நடக்குது. அதுல எங்கட 4 இடம் வருது. ஒன்று சவுத் பார்க் கடற்கரை, பள்ளிமுனை, மேற்கு கிழக்கு அப்படி நினைக்கிறேன், பள்ளிமுனை, அதே நேரம் கீழ், இந்த 4 இடம் வருது. கௌரவ உறுப்பினர்கள் 7 மணிக்கு அந்த வேலையை தொடங்குறாங்க. சவுத் பார்க்ல நான் போறேன் ஆமியோட நிகழ்வை தொடங்குறதுக்கு. பள்ளிமுனையில எங்களோட கௌரவ உறுப்பினர்கள் இருந்தால் அதில் பங்கு பெற்றுங்க. நீங்களும் 8 மணி இந்த சபையை எங்களை முடிக்கிறோம். கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் இன்று 8 உறுப்பினர்கள் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இந்த சபையை நடாத்துவதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய செயலாளர், அதிகாரிகள், அதேபோன்று ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றி. அதே போன்று இந்த சபை நிகழ்வுகளை முழுமையாக ஊடகத்தினூடாக வெளிக்கொண்டு வருவதற்கு உதவி செஞ்ச ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இந்த சபை மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு இன்றுடன் இந்த சபை முடிவடைகிறது. நன்றி.